அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயினாகவும் ஆகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான இன்ஸ்டன்டான கொத்து பரோட்டா எப்படி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதை செய்கிறதுக்காக நான் 4 பராட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க. இது கூடவே 4 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இது கூடவே 2 முட்டை, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் மல்லி புதினா சிறிதளவு. இப்போ இது கூடவே உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல பராட்டாவை நம்ம மிக்சியில் போட்டு லேசாக நுணுக்கிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பராட்டாக்களை நம்ம சின்ன ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கொத்து பரோட்டா செய்ய போகலாம். முதல்ல ஒரு கடாயில் நம்ம 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிற பொருட்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்து கூடவே நம்ம சிறிதளவு உப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்படி நம்ம உப்பு ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய வெங்காயம் சீக்கிரமே நம்மளுக்கு வெந்துடும். இப்போ நம்ம வெங்காயத்து கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கனால ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயத்து கூட நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தக்காளி கூடவே பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செய்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மிக்சர் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த 2 முட்டையும் நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ முட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கிரேவி ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பராட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நுணுக்கிய இந்த பராட்டாக்களை இந்த மிக்சரில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க போகிறோம். இப்போ இது கூடவே மல்லி புதினாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்லி புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பசுனை. ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பசுனை நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பசுனை ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்து பரோட்டா ரொம்பவே அருமையான முறையில் ஈஸி மெத்தடில் இப்போ எங்கள் வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.